உண்மையான பார்வையை மறைப்பதே எது அப்படின்றதுதான் முதல்ல நான் யார், யாருப்பா இவன், என்னப்பா பண்ணிட்டு இருக்கான் இந்த விழிப்பு நிலையில, இது என்னப்பா வாழ்க்கை அப்படின்னு ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் யாருப்பா இவன்றதுதான் முதல் கேள்வி. அதுவே கடைசி கேள்வியும் ஆன்மீகத்துல எடுப்புல கேட்கிற ஒரே கேள்வி. அடுத்த க்ஷணம் உயிர் போறதுன்ற பயம் வந்தா அப்ப கேட்கிற கேள்வியும் அதுதான். ரமண மகரிஷிக்கு அவரை பத்தி தெரியும் இல்லையா உங்களுக்கு? ரமண மகரிஷிக்கு 16 வயசுல அந்த அனுபவம் வந்தது. மதுரையில போயிட்டு அவங்க அப்பா இறந்து ஒரு 6 மாசம் ஆயிருக்கும். 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தார். ஸ்கூல் திறந்து இருக்கு, அவ்வளவுதான். ஸ்கூல் திறக்க போகுது, அதுக்கு முன்னாடி அங்க இருக்கார். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு. ஒரு பெரிய புராணம் புஸ்தகம் பார்த்துட்டு படிச்சுட்டு அதுல இருக்கிற நாயன்மார்களெல்லாம் பார்த்து விரும்பி இந்த மாதிரியான நிலை எனக்கு இப்ப சித்திக்கும். அதுல ஒரு வண்ணான் பெரிய அருளாளர், ஒரு வேடன் அருளாளர். இப்படி கதைகள் தொழில்களை சாராமல் கதைகள் இல்ல, நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கு. பெரிய பெரிய மகான்கள்லாம் இருந்திருக்காங்க. அவங்க தொழில் முக்கியம் இல்லை. தொழில் முக்கியம் இல்லைன்னா அதுல இருந்து நம்ம அறிஞ்சுக்கிறது என்ன? வெளி விஷயம் சம்பந்தம் இல்லை. வெளி விஷயம் உண்மையில இந்த உலகத்தை சம்பந்தம் இல்லை. வெளி விஷயமே உள்ளனால இருக்கு, உள்ளுனால இருக்கு. இந்த வீடு இருக்கு, இந்த வீட்டுல ஹாலுன்னு எதை குறிப்பிடுறோம்? உள்ள பார்த்துதான். சமையலறைன்னு எதை குறிப்பிடுறோம்? அங்க இருக்கிற அமைப்பை பார்த்துதான். பெட்ரூம்னு எதை குறிப்பிடுறோம்? அங்க இருக்கிற அமைப்பை பார்த்துதான். நிறைய பாத்திரங்கள் இருக்கு. எவர் சொல்ல பாத்திரங்களாக இருக்கட்டும், மண்பான்களாக இருக்கட்டும். ஒண்ணுத்தை எதை பார்த்து குறிப்பிடுறோம்? அதனோட உள்ள அமைப்பை பார்த்து. ஒண்ணுத்த பெரிய குடம்ன்றோம், ஒண்ணுத்த ஜக்குன்றோம், ஒண்ணுத்த டம்ளர்ன்றோம். எதை வச்சு குறிப்பிடுறோம்? அதுக்குள்ள உதவுவதற்கு என்ன ஸ்பேஸ் இருக்கோ, அந்த அமைப்பு எப்படி இருக்கோ அதை வச்சுதான் அதுக்கு பேர். அன்றாட வாழ்க்கையிலே நம்ம கிட்ட இருந்து எது வெளியில வருது? உள்ள என்ன இருக்கோ அதுதான் வெளியில வருது. அதனாலதான் தமிழ்ல ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. என்ன பண்ண? உள்கடை, கடை உள், தாண்டு. உள்ளே இருப்பதை தாண்டு. அதுதானே கடவுள். தாண்டுதல்னா தேடுதல். விசாரித்தல், தோண்டி துருவி விசாரித்தல், கண்டுபிடித்தல், துப்பறிதல், எப்படி வேணா வச்சுக்கலாம்ல. வழக்கமா நம்ம மனம் இந்த உலக பொருட்கள் சம்பந்தப்பட்டது, உறவுகள் சம்பந்தப்பட்டது, பழைய உணர்ச்சிகள் என்னென்னலாம் பதிஞ்சிருக்கோ அதனுடைய ரியாக்ஷன் சொல்லப்படுற விளைவுகளை மேலிட்ட இவைகள் இந்த சத்தங்களோட தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி இறைத்தன்மை உள்கடத்தல் அப்படின்னாலே என்ன ஆகுது? இத ஃபர்ஸ்ட் இவைகள் எல்லாம் தாண்டின ஒரு பிரதேசத்தை ஃபர்ஸ்ட் பார்க்க ஆரம்பிக்கிறோம் ஆட்டோமேட்டிக்கா. கரெக்டா? மொத்த உள்ளேயுமே கடக்க வேண்டியது. ஏன்னா வெளியும் உள்ளும் வேற வேற இல்லை. இது நாள் வரைக்கும் அறியாத காலத்துல
வெளியும் உள்ளும் வேற வேற இல்லை. அப்பா அம்மா கோவிலுக்கு அழிச்சிட்டு போய் நிக்க வச்சாங்கன்னா நின்றுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க, அவங்க கை கூப்புறாங்க. அவங்க சின்ன வயசுல இருந்து நமஸ்காரம் பண்ணு, சாமிக்கு இது பண்ணு, கும்பிடு போடு அப்படின்னு அவங்க சொல்லி கொடுத்தது அப்படியே ஏறி இருக்கு. இப்ப எல்லாத்தையுமே அவங்க சொல்லி கொடுத்தது, இவங்க சொல்லி கொடுத்தது, நானா கற்பனை பண்ணி புஸ்தகங்களை வச்சு பார்த்தது, இவைகள் எல்லாத்தையுமே அப்படி தள்ளி வச்சுட்டு உண்மையான தேடுதல்ல இறங்கிறது தான் உண்மையான ஆன்மீகம். அது எங்க எல்லாத்தையும் தள்ளி வைக்கிறதுனால என்ன அர்த்தம்? வெளியே கிடையாது. வெளியின்னா எதெல்லாம் சேர்ந்தது? உள்ள உணர்ச்சிகள் கூட. என்ன குமரேசன், என்ன கமலக்கண்ணன், புரியுதா? என்னுடைய உள்ள உணர்ச்சிகள் என்னை வழி நடத்தி செல்லாது. ஏதான உணர்ச்சி உள்ள வந்துதானே என்ன சொல்றோம்? ஐயா என்ன ஏதுன்னு எனக்கே புரிபடாம நிக்கிறேன். உங்க விவகாரம் நாளைக்கு வர வேண்டிய வருமானத்தை பற்றியது, வேற ஏதானு பொருள் இன்பத்தை பற்றியது, இல்லாட்டி உறவுகளோட கழித்தலை பற்றியது, இல்லாட்டி துக்கத்தை தவிர்த்தலை பற்றியது. இவைகளோட இப்ப எனக்கு பேச்சு கிடையாது. புரியுதா? ஒட்டுமொத்தமாக உள்ளே விலகி இருக்கும் தன்மை. உண்மையான தேடுதல் எந்த அஸ்திவாரத்தில் ஆரம்பிக்கணும்? யாருடைய கருத்தும் எனக்கு தேவையில்லை. இப்படி இது கூட என்னோட கருத்து கூட, என்னுடைய கருத்து கிடையாது. நான் உங்களை மாதிரி சேர்ந்து பார்த்துட்டு இருக்கேன். இப்போ நீங்க நானும் வேற வேற கிடையாது. ரெண்டு பேரும் ஒரே காட்சியை பார்க்குறோம் உள்ள, அவ்வளவுதான். நான் உங்களோட வெளி விவகாரங்கள் ஈடுபடல. உங்களோட என்ன பண்றேன்? நீங்க நான் 3 பேரும் உட்கார்ந்து உள் பார்வையை பார்க்குறோம், உள்ள பார்க்குறோம், ஒரே மாதிரி பார்த்துட்டு. இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? வெளியும் உள்ளும் வேற வேற இல்லை. அங்க இருக்கிற சரக்கை இங்க உள்ள வச்சுக்கிட்டு வாழ்க்கையா இது வாழ்ந்துட்டு இருக்கு. இது தப்பாட்டமா ரைட் ஆட்டமான்னு கூட தெரியாது. சும்மா என்ன வெளியிலேருந்து உள்ள வந்துதா, உள்ளேருந்து வெளில போச்சா, ரெண்டும் ஒரே சமயத்துல வந்திருக்கு. ரெண்டும் ஆட்டி வைக்குது, ரெண்டும் ஆட்டி வைக்குது. கண்ணில்லாத ஒருவருக்கு அவருக்கு உள்ளே கொடுக்கப்பட்ட செய்திகள் தானே அவர் ஆட்டி வச்சிட்டு இருக்கு. அந்த செய்தி பலத்துல தானே அவருடைய வாழ்க்கை. அவர் ஒவ்வொரு க்ஷணத்தையும் அவர் அணுகிறது எப்படியா இருக்கும்? அந்த செய்திகள் தான். அந்த செய்திகளை சர்வசாதாரணமா யார் வேணா ஏமாத்தலாம் அவரை. அந்த மாதிரி தான் இந்த 5 புலன்களும். ஒரு புலன்கள் குறைஞ்ச வர இவ்வளோ ஏமாற்றத்துக்கு சாத்தியக்கூறு இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். 5 புலன்களும் நல்லா வேலை பண்றவங்க நம்ம எப்படி ஏமாந்துட்டு இருக்கோம்னு நம்மளுக்கு போக போதான் தெரியும். ஐந்து புலன்களும் நல்லா இருக்கு, உடம்பு நல்லா இருக்கு, நல்லா சிந்திக்கிறோம்னு நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம. இது ஒரு சிந்தனையா? இது டேப் ரெக்கார்டர் போல இயங்கிட்டு இருக்கோம். அதே ஊரு, அதே உறவுகள், அவங்கள பத்தி எல்லாம் ஃபிக்ஸட் கருத்துக்கள், நம்மளை பத்தியும் ஃபிக்ஸடா கருத்துக்கள், ஒப்பீனியன்கள். எப்ப பாரு வருமானத்தை தேடுற மனசு, பொருளை மேலும் மேலும் பெருக்கிக்கிறதுல அது வெறி பிடிச்சி அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. உலகமே அலைஞ்சுக்கிட்டு இருக்கு, இதுவும் அலையுது. ஏன் இது அலையுது? அங்க அலையறாங்க, நானும் அலைகிறேன். அலையாட்டி நான் இந்த இடத்துல இந்த கூட்டத்துல சேர முடியாது போல. என்னை பைத்தியக்காரன்னுடுவாங்க. எல்லாரும் வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது நான் உட்காந்துதா எனக்கு பயமா இருக்கு. என்னப்பா ஆச்சு உனக்கு, என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் ஆன்மீகத்தெல்லாம் தனியா ஆன்மீகமே வேலைன்னு வச்சிருந்தேன்னா இன்னும் பயங்கர பைத்தியக்காரன். இதெல்லாம் என்ன? உலகம் உலகம் உலகம்னு எல்லாரும் ஒத்தரை பார்த்து எல்லாரும் ஒட்டுக்க தெரியாதுன்றது கூட தெரியாம நடத்தி கொண்டிருக்கும் வாழ்க்கைன்ற ஒரு பொய்யாட்டம்.
எப்படி ஒரு புதுசா ஒரு இடத்துக்கு போகும்பொழுது விசாரிக்கிறோமோ, கொடுத்த விலாசத்தை வச்சுக்கிட்டு விசாரிக்கிறோம். இந்த தெரு எங்க இருக்கு, இந்த நம்பர் எங்க வருது, இதுக்கு என்ன பக்கத்துல ஒரு அறிகுறி, என்ன இடம் பிரதானமான இடம், பஸ் ஸ்டாண்டா என்ன இங்க இருக்கு அப்படின்னு ஜாக்கிரதை உணர்ச்சிகள் எப்படி எடுத்துக்கிறோம். அத போல மகான்கள் ஏற்கனவே வாழ்ந்திருக்காங்க. அவங்க வாழ்க்கை, அவங்க வாழ்க்கை ஒரு இது, அவங்க வாழ்ந்ததுன்றது சும்மா வாழல, அப்பொருளாவே வாழ்ந்திருக்காங்க. ஒரு ரமண மகரிஷி எடுத்துட்டா அப்படியே என்றைக்கு அந்த 16 வயதுல அந்த அனுபவம் அவருக்கு ஏற்பட்டதோ, திடீர்னு காரண காரியம் இல்லாம ஆரோக்கியமான உடம்புல ஒரு மரண பயம் வந்துருச்சு. ஒரு மரண பயம், காரணமே இல்லை அதுக்கு. நல்லா இருக்காரு, நல்லா விளையாடின்னு இருக்கிற பையன், ஃபுட்பால்லாம் விளையாடுவான், ரொம்ப இன்ட்ரெஸ்டா. அப்ப ஏற்பட்ட பையனுக்கு திடீர்னு அந்த பயம். உடனே அந்த மனம் என்ன சொல்லியிருக்குன்னா, உள்ளுக்குள்ள நம்ம உடனே நம்மளதானே சாடுறோம், எல்லாத்துக்குமே நம்மளதானே ஃபர்ஸ்ட் சாடுறோம். நம்மன்ற அமைப்பு எல்லாத்தையும் சார்ந்திருந்ததுன்னா அதை சாருவோம். நம்மன்ற அமைப்பு நம்ம நண்பனை சார்ந்திருந்து வச்சுங்க, உடனே நம்ம நண்பனுக்கு தான் பண்ணணும். என்னம்மா பண்றது, என்னமோ பயமா இருக்குமா அப்படின்னுவோம். ஸோ உள்ள அந்த அமைப்புன்ற ஒரு மனம் இருந்துகிட்டே இருக்கு, எப்ப பாரு இருந்துகிட்டு இருக்கு, எல்லார்கிட்டையும் இருந்துட்டு இருக்கு. அந்த அமைப்பு தான் நம்மளை வழி நடத்திட்டு போயிட்டு இருக்கு. இப்ப இவருக்கு என்ன தோணுச்சு, இது டாக்டர் கிட்ட கேட்க வேண்டிய விஷயம் இல்லை, ஆரோக்கிய குறைவு இல்லை, வேற யாருமே இதை ஒன்றும் பண்ண முடியாது, இது நேரடியா என்ன தாக்கி இருக்கிற ஒரே பயம், நான் இல்லாம போயிட போறேன், நான்ற அமைப்பு என்னன்றதை நான் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா இறந்து இருக்காரு. இவரும் நிக்கிறாரு ஸ்கூல்ல இருந்து, எல்லாரும் அழறாங்க, கதறி அழறாங்க. அந்த காட்சியெல்லாம் பாக்குறாரு. அப்பான்ற உடல் இருக்கே, இதுக்குள்ள என்ன போச்சுன்னு இவங்க அழறாங்க அப்படின்னு ஒரு தாக்கம். நேரடியா என்ன போச்சுன்னு இவங்க அழுதுட்டு இருக்காங்க. உடல் இருக்கிறதுனால இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்காரு அவரு. அப்போ ஒரு நேரடி நிகழ்வுல அதுல எந்த ஒரு மனத்தினுடைய சஜஷனும் வேற யாரையும் சார்பு இல்லாம ஒரு விசாரிக்கும் திறன் கூடி நின்றுட்டு இருக்கிற ஒரு பையன் என்ன இல்லைன்னு இப்ப இங்க இவங்க எல்லாரும் அழறாங்க. அப்புறமா நேச்சுரலா ஒரு 6 மணி நேரம் கழிச்சு பாடியை உண்டான காரியம்லாம் பண்ணி அதை எடுத்துட்டு போய் எரிக்கிறாங்க. எரிச்சுட்டு அப்ப இல்லாம போயிடுச்சு. இப்போ எது இல்லாம போச்சு, முதல்ல உடம்புல எது இல்லாம போச்சு, இப்ப உடம்பே இல்லாம போயிடுச்சு. ஸோ அது இல்லாம போயிடுச்சுன்னா இதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடுச்சு இந்த உடம்புக்கு. எப்படின்றதெல்லாம் நேரடியா இதுக்கு எந்த ஒரு சால்ஜாப்போ ஒரு விதமான ஒரு பில்டப்போ உள்ள கொடுத்துக்காம நேரடியா அந்த தாக்கங்கள் அத்தனையும் வாங்கிக்கிட்டு, ஸோ ஏதோ ஒரு உயிர்ப்புன்றது ஒண்ணு தோன்றுது, மறையுது. அது வெறுமை தோன்றல, ஒரு உடல்கள் தோறும் தோன்றுது. உயிர்ப்பு வெளிப்படுறதுக்கே உடல்கள் வேண்டியதா இருக்கு தோன்றுவதற்கு. ஆனா தோற்றத்துக்கு முன்னாடி இருக்குது. அவங்க அப்பாவை எரிக்கிறதுக்கு முன்னாடி உள்ளே இருந்தது. அவர் இறந்துட்டார் அப்படின்ற அந்த க்ஷணத்துல அது இல்லாம போயிடுச்சு, உடல்ல இல்லாம போயிடுச்சு. ஆனா இல்லாம இல்ல, மறைஞ்சிருக்கு. கல்லறையிலே என்ன எழுதுறாங்க, தோற்றம் மறைவு. தோற்றம்னாலே என்ன அர்த்தம், வெளிவந்திருக்குன்னு அர்த்தம். மறைவுன்னா என்ன அர்த்தம், தோற்றத்தில் இல்லாம இருக்கு, வெளிவரலாம், வெளிவரும். இது ஒரு சக்கரம் மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. போன டிசம்பர் மாசத்துக்கு இந்த டிசம்பர் மாசத்துக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கு. அதே பருவகாலம் தானே, அதே மார்கழி மாசம், அதே மாதிரி ஒரு கதகதப்பு, ஒரு டிகிரி 1/2 டிகிரி மேலே ஏறி இறங்கி ஒரு நாட்கள்ல வித்தியாசம் இருக்கும். அவ்வளோ
தட்பவெட்ப நிலையில். அவ்வளோதானே? எல்லாம் சுழற்சிக்கு வந்துட்டு இருக்கா இல்லையா? சூரியன் சுத்துது, பூமி சுத்துது, பூமி தானே சுத்துது, சுற்றுவட்ட பாதையில் சுத்துது, இரவு பகல் மாறி மாறி வருது, காலங்கள் மாறி மாறி வருது. 24 மணி நேரம்ன்றது துல்லியமா பகுத்து மூமெண்ட் நடக்குது. ரத்த ஓட்டம் இங்க கரெக்டா